Hey guys, what's up and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான். நான் டைட்டில்ல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி Everstylish earring haul தான் பார்க்க போறோம். So உங்களுக்கு earrings ரொம்ப பிடிக்கும், ஒரு different types of earrings try பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So first Everstylish வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நான் Instagram வழியா தான் எனக்கு தெரியும். Insta feed scroll பண்ணிட்டு இருக்கப்ப Everstylishோட ஒரு குட்டி ad மாதிரி அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த feedல வந்து Everstylishோட ஒரு pic வந்திருந்தது. அதுல 4 earrings போட்டிருந்தாங்க. 4மே யூனிக்கா இருந்தது. அந்த பிரைஸ் கூட வந்து கொஞ்சம் அஃபோர்டபிளா இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல எவர்ஸ்டைலிஷோட இயரிங்ஸ் பத்தி போட்டிருந்தாங்க. அண்ட் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து அந்த எவர்ஸ்டைலிஷ் ஹால் போட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் why not to give it a try. அதனால நான் அந்த பேஜில் போயிட்டு எனக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் பார்க்குறதுக்கு தான் போனேன். பட் சீரியஸ்லி கைஸ், அந்த சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வாங்காமல் வெளியில் வர முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆக்சிடைஸ் இயரிங்ஸ், கேஷுவல் இயரிங், லைக் பிளென்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரைஸஸ் கூட ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் டெலிவரி கூட கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. அதனால் நான் கொஞ்சம் ஒரு சம் செட் ஆஃப் ஜுவல்லரி வந்து ஆர்டர் பண்ணேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன் எவர்ஸ்டைலிஷில் இருந்து அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை உடனே போய் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு என்டாங்கிள்ட் கோல்டன் இயரிங். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக் சைஸ்டு ஜுவல்லரி போட்டுக்க பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் அண்ட் இந்தியன் அவுட்ஃபிட் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு பார்ட்டி போகிறப்போ இல்லைனா நைட் அவுட் போகிறப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ஷேட் இல்லைனா டார்க் ஷேட்ஸ் இருக்கிற குர்த்தி போடுறப்போ டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாரீஸ் கூட ப்ராப்பராக நீங்கள் ஆக்சசரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ். ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயரிங் வந்து இதுதான். இது ஒரு மாதிரி ஒரு ஹியூஜ் சைஸ் இன்டர்வைண்ட் ஸ்டட். நீங்கள் வந்து பார்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா ஃபெஸ்டிவ் சீசன் எப்போ வேணால் இந்த இயரிங் போட்டுக்கலாம். பட் எவ்ரிடே கேஷுவல் வியருக்குலாம் வந்து சத்தியமாக போட முடியாது. உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஹியூஜ் இன்டர்வைண்ட் ஸ்டட்ஸ் போட்டுக்க பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு ஹெவி சைஸ் இயரிங்லாம் என்னோட இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இயரிங்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் த செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இயரிங். அலி எக்ஸ்பிரஸ், கிளப் ஃபேக்ட்ரி இதிலெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா லாங் பேக்கே வந்து உங்களுக்கு இந்த இயரிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் நான் இது வந்து எவர்ஸ்டைலிஷ்ல இருந்து தான் பிக் பண்ணேன். இட்ஸ் நாட் டூ பிக், இட்ஸ் நாட் டூ ஸ்மால். இது ஒரு மாதிரி என்னோட ஃபேஸ்க்கு கரெக்ட் சைஸில் இருக்கிற ஒரு இயரிங். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஜியோமெட்ரிக் இயரிங். இந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஜியோமெட்ரிக் இயரிங்ஸ் போட்டுக்கிறதுக்கு அகேன் ரொம்ப 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 பிடிக்கும். இதையும் நான் வந்து இந்தியன் அவுட்ஃபிட்டோட தான் கிளப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டோட உங்களுக்கு பேரை பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக அதுலேயும் பண்ணலாம். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த இயரிங் போட்டு நான் வந்து ஒரு பிக் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அநேகமாக அது வந்து பொங்கல் அப்போ எடுத்த பிக்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஒரு கோல்டன் அவுட்ஃபிட்டில் வந்து ரெட் பனாரசி துப்பட்டா இருக்கிற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் போட்டு இந்த இயரிங் போட்டிருப்பேன். சீரியஸ்லி ஐ லவ்ட் இட். இது எப்படி இருக்குன்னு போட்டு காட்டிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி லைட் பிங்கிஷ் பீச் கலரில் இந்த சென்டரில் ஒரு ஸ்டோன் இருக்கும். அண்ட் தென் எண்டில் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ஸ்டோன் அண்ட் சுற்றி வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த இயரிங் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அகெயின் இது வந்து நான் என்னோட தீபாவளி பிக்கில் வந்து போட்டிருப்பேன். ஒரு டார்க் ப்ளூ ஹெவி ஒர்க் சல்வாருக்கு வந்து இந்த இயரிங் போட்டிருப்பேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தது இல்லைன்னா உடனே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு பாருங்கள். நீங்கள் இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா உடனே என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இது எப்படி இருக்கும் நான் வேர் பண்ணி காட்டிடுறேன்.
நெக்ஸ்ட் இயரிங் வந்து அகெயின் ஒரு ஜியோமெட்ரிக் இயரிங் தான். ஸோ இந்த இயரிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்ட மாதிரி. அகெயின் இது வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வேருக்கு போடுறப்ப ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் வந்து இதுவும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ட் ஜியோமெட்ரிக் இயரிங். இது வந்து நான் ஆல்ரெடி என்னோட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். லாஸ்ட் ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ வீடியோவில் வந்து நான் இந்த இயரிங் போட்டிருப்பேன். ஸோ இந்த இயரிங் அகெயின் என்னோட ஒரு ஃபேவரட் பீஸ்ன்னு சொல்லணும். இது அகெயின் வந்து ஒரு ஜியோமெட்ரிக் கிளாம் ஜுவல்லரி கோல்டன் ஷேடில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கோல்டன் ஷேடில் இருக்கனால ஈஸியாக டார்னிஷ் ஆகிடுமா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், ரொம்ப கிளாமாக இருக்கும், ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். நீங்கள் அகெயின் இந்த இயரிங் வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கூடவோ இல்லை இந்தியன் அவுட்ஃபிட் கூடவோ நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். வந்து இதுதான். இது ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ஒயிட் டேங்கிளிங் இயரிங்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராட் ஃபேஸ் இருந்தாலும் சரி இல்லை நேரோ ஃபேஸ் இருந்தாலும் குட்டி ஃபேஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த இயரிங் போட்டுக்கலாம். இது எல்லா ஃபேஸ் டைப்ஸ்க்கும் வந்து ரொம்ப 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 கார்ஜியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இந்த மாதிரி ஒரு இயரிங். இது வந்து ஒரு கோல்டன் ஒயிட் மார்பிள் டேங்லர்ஸ். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்ரிடே கேஷுவல் வேருக்கு தாராளமாக இந்த இயரிங் புல் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கெலாம் போட முடியாது. ஜஸ்ட் எவ்ரிடே கேஷுவல் இயரிங்காக நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேங்லர்ஸ் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும்னா இது வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ரொம்பவே ஒரு கிளாம் இயரிங், பட் ஹெவி சைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிளிங்கியாக கிளாம் இயரிங் போட்டுக்க பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நான் ஆக்சுவலாக சைஸ் கொஞ்சம் குட்டியாக வரும்னு நினச்சேன், பட் இது வந்து ஒரு படா சைஸில் வந்திருக்கு. இதோட லுக் அண்ட் ஃபீல் வந்து ப்ராப்பரான ஒரு அவுட்ஃபிட்டோட கிளப் பண்ணி போடுறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஆன் மீ. ஃபைனலாக காட்ட போகிற இயரிங் வந்து இதுதான். இது ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூனிக் இயரிங். அகேன் ஐ ரியலி லவ் திஸ் இயரிங். ஸோ எஸ், இது எப்படி எனக்கு இருக்குன்றதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ தட்ஸ் இட். இதோட நான் எவர்ஸ்டைலிஷ்லேருந்து ஆர்டர் பண்ண கோல்டன் இயரிங்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் another பியூட்டிஃபுல் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until it's bye from Priya. Bye bye.